வணக்கம் நண்பர்களே. சைபர் கிரைம் கேள்வி பகுதி நிகழ்ச்சியில் இது 5வது பாகம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற சைபர் கிரைம்ஸ் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட பொதுவான கேள்விகள், பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டால் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது, ரீஃபண்ட் வாங்குறது எப்படி, ஒரு சைபர் கிரைம்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு 10க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் போய் எந்த கொஸ்டின் எந்த டைமிங்கில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக இருக்கிற, இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ்னால் அது ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸோட லிங்க்ஸையும் இதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோலையும் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நீங்கள் சைபர் கிரைம்லேருந்து தப்பிக்க முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இப்போது சைபர் கிரைம்ங்கிறது ரொம்பவே அதிகமாக நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ 2024 மட்டும் பார்த்திங்கன்னா கடைசி 9 மாதத்தில், செப்டம்பர் வர உள்ள மாதத்தில் கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய் கிட்ட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே சைபர் கிரைமுக்கு பணத்தை இழந்திருக்காங்க. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை. அதனால தான் இழப்பு இவ்வளவு அதிகமாக இருக்குது. அதாவது ரிப்போர்ட் பண்ணப்பட்டது இவ்வளவு, இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இதை விட அதிகமான ஆட்கள் இருப்பாங்கங்கிறது தெரிய வருது. ஓகேவா? இதில் சைபர் கிரைம் எப்போது அதிகமாக இப்படி ஸ்டார்ட் ஆச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவுக்கு அப்புறம் தான். கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர் நெட்டு யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இந்த ஒரு சைபர் நெட்டு யூஸ் பண்ணதில் இந்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதோ, அதே மாதிரி சைபர் கிரிமினல்ஸால் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கான விஷயமும் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ ஒரு வண்டி ஓட்ட பழகுறீங்க, ஒரு ரோட்டில் ஒரு 2 வீலர் ஓட்டுறதுக்கு நினைக்கிறீங்கன்னா, எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து அதில் எப்படி ரோடு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவீங்க, ரோட்டில் போய் வண்டி ஓட்டுறதுக்கு பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தெளிவாக எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணாங்கன்னா அது நல்லதாக இருக்கும். அல்லது அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில, அதில் வர மெசேஜஸை கிளிக் பண்ணுறாங்க, அதுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணுறாங்க. தெரியாத ஆட்கள்கிட்டேருந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வர டீட்டெயில்ஸுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் சைபர் கிரைமில் மாட்டி என்ன பண்ணுறாங்க, பணத்தை இழக்கிறாங்க. இப்போ நம்ம சேனல் சைபர் காவலன் சேனலில் ஏற்கனவே என்னது அதிகப்படியான வீடியோஸ் போட்டிருக்கோம். எந்த மாதிரியெல்லாம் சைபர் கிரைம்ஸ் நடந்துகிட்ருக்குங்கிறதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி வர கிரைம்ஸுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்காம அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா 100% நீங்கள் சைபர் கிரைமில் மாட்ட மாட்டீங்க. அதாவது இப்போ எந்த மாதிரியெல்லாம் சைபர் கிரைம் நடந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? இப்போது எந்த மாதிரி சைபர் கிரைம் நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு சைபர் கிரைம்ஸ் தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதலீடு சார்ந்த சைபர் கிரைம்ஸ். இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். எப்படின்னா, நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள்லேயே 20,000 தரும், அந்த மாதிரி மெசேஜ் வரலாம். அல்லது பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள், பார்ட் டைம் ஜாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் தரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வர மெசேஜ் உங்களை எங்கே டைரக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமுக்கு சேனலுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. டெலகிராம்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் இருக்கிற குரூப் வாட்ஸ்அப் மாதிரி தான், அதில் இதுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. இப்படி டைரக்ட் பண்ணுறாங்கனாலே உங்களை ஏமாற்ற போகிறாங்கங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா ஃப்ராட்ஸ்டர்ஸ் எல்லாருமே டெலகிராம் ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். அதுவும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பணம் டபுள் பண்ணித்தரேன் அல்லது ட்ரிபிள் பண்ணித்தரேன், அந்த மாதிரி உங்களை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா டெலகிராமுக்கு டைரக்ட் பண்ணுறாங்களானே உங்களை ஏமாற்ற போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்போ மணி டபுளிங்னே தனி குரூப்ஸ் இருக்குது. சரியா? என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ட்ரேட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அல்லது பிட்காயினில், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பணம் டபுள் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 1000 முதல்ல கொடுக்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1000 கொடுக்கும்போது உங்களுக்கு 2000 தந்துடுவாங்க. உடனே தந்துடுவாங்க. 30 மினிட்ஸில் தந்துடுவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. 2000 போடுங்க, அப்போ 4000 தருவாங்க அப்படின்னு பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்டார்டிங் மெத்தட். அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இந்த பார்ட் டைம் ஜாபில் ஏமாத்துறதுல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டாஸ்க் பண்ண சொல்லுவாங்க. என்ன மாதிரி டாஸ்க்குன்னா, ஒன்றுமே உதவாத டாஸ்க் தான். இந்த யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. 5 யூடியூப் சேனலை கொடுத்து அதுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி
அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உடனே என்னதுன்னா ஒரு ரூ. 300 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா என்ன டைரக்ஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் சொல்கிற வெப்சைட்டில் போய் ஒரு பொருளை வாங்கி அதிலேயே விற்கணும். அதாவது ஒரு வெப்சைட்டு ஃபேக்கான வெப்சைட்டு தான் அவங்க கிரியேட் பண்ண வெப்சைட்டு. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செல்லுன்னு ஒரு ஆப்ஷன். அதாவது அந்த வெப்சைட்லேயே வாங்கி அந்த வெப்சைட்லேயே வைக்கணும். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ரூ. 1000 நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா, அதை ரூ. 2000க்கு விற்கிற மாதிரி அதிலேயே ஆப்ஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலெட் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்து கிரெடிட் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த ரூ. 2000 உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு எடுக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட என்ன பண்ண முடியும்னா, அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, அடுத்த டாஸ்க் பண்ணுங்கள். அடுத்த டாஸ்க் என்னன்னா, அதே வெப்சைட்டில் ரூ. 3000 உள்ள பொருளை வாங்கி ரூ. 5000 விற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை ரூ. 3000 அதிலேயே 3000 நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதிலேயே ரூ. 5000 விற்றீங்கன்னா, ரூ. 5000 உடனே உங்கள் அதுக்கப்புறமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரூ. 20,000 ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. 2, 3 தடவை வாங்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காண்டி தான் அந்த சைபர் கிரிமினல் அப்படி பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ரூ. 20,000 ரூ. 10,000 போடுறீங்க, 20,000 தரேன்னு சொல்கிறான். அப்போ எடுக்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இதை எடுக்க முடியாது, நீங்கள் இன்னும் டாஸ்க் பண்ணணும், அப்போ தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் பணத்தை இருந்தது இன்வெஸ்ட் பண்ணாலும் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கில் ஏமாறுறாங்க இந்த ஸ்கேமுக்கு, டாஸ்க் ஃப்ராடுன்னு நம்ம சொல்லுவோம். அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பணத்தில் என்ன பண்ண முடியாது, உங்கள் வேலெட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எடுக்க முடியாது. ஓகே, ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஹைதராபாத் போலீஸ் கான்டாக்ட் கொடுத்தாங்க சார், பட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா சார் என்ஓசி வாங்குறதுக்கு? ஓகே, சதீஷ் பிரகாஷ்னு ஒருத்தர், அவருக்கு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. யார் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் போலீஸு ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க்லேருந்து கொடுத்துருப்பாங்க போல் ஹைதராபாத் போலீஸ் டீட்டெயில்ஸ். இப்போ என்ன கேட்குறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவருக்கு என்ஓசி வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போது உங்களுக்கு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னா எந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னா, ஹைதராபாத் போலீஸு அதில் வந்த கம்ப்ளைண்ட் சரியா, அவங்களோட சைபர் கிரைம் ஸ்டேஷனுக்கு வந்த கம்ப்ளைண்ட்டில் தான் உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ஓசி கிடைக்காது. லோக்கலில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னா, யார் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்க முடியும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது, ஹைதராபாத் போலீஸ் தான். இப்போ உங்களுக்கு அடுத்த ரெக்குவயர்மெண்ட் என்னதுன்னா, அந்த அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணுறது தான் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து என்ஓசி வாங்க முடியாது. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்தாலும் அது செல்லாது, அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் யாரை தான் காண்டாக்ட் பண்ணணும்னா, ஹைதராபாத் போலீஸ் எந்த ஸ்டேஷனை அவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க நினச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா உங்கள் அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் டைரெக்டாக போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அல்லது டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், அல்லது லாயர் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி அக்கௌண்ட் ஃப்ரீஸுங்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஒன்று என்ன நடந்திருக்கோன்னா, நான் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி சைபர் கிரைமில் உங்களுக்கு பணம் முதல்ல கிரெடிட் பண்ணுறாங்கல்ல, அது வேற ஒருத்தரோட என்னது ஏமாற்றப்பட்ட பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கலாம். அல்லது இன்னொரு விஷயம் நடந்திருக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து யாராவது பணம் அனுப்புறதுக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்புகிற பணம் அது என்னது ஹவாலா பணம் அல்லது உண்டியல் பணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்திருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகும். இந்த சைபர் கிரைமில் ஏமாத்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று டைரெக்டாக ஹைதராபாத் யாரை ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது, அல்லது லாயர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இந்த பணம் ரிட்டர்ன் வாங்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏற்கனவே அதிகமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதில் போய் பாருங்கள் எந்த மாதிரியெல்லாம் ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு. புதுசாக இப்போது ஒரு ஸ்கேம் வந்திருக்கு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிறது மாதிரி என்னது ஒரு மெசேஜ் வரும். அதில் என்னது வெட்டிங் இன்விடேஷன் சொல்லிட்டு ஒரு ஏபிகே ஃபைல் இருக்கும்.
ஏபிகே ஃபைல்னால் என்னதுன்னா அப்ளிகேஷன் பேக்கேஜ் ஃபைலு. அது என்னதுன்னா ஆப்போட ஃபைல். ஓகேவா? இந்த மாதிரி அனுப்புகிறாங்க. இப்போது அதை கிளிக் பண்ணி அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆயிரும். உங்கள் ஃபோனில் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஃப்ராட்ஸ்டர் யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஓகேவா? இது ஏற்கனவே நடந்துட்டு இருந்த ஃப்ராட் தான். அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க. இது எப்படின்னா முன்னாடி எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்பிஐ ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ரெடீம் பண்ணுங்கள். ரெடீம் பண்ணிங்கன்னா ஒரு 6500 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். அதுக்காக உடனே இந்த இது ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிகே ஃபைலை கொடுத்துருப்பாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும்னா இவங்க அக்கௌண்ட்டு ஹேக் ஆயிரும். அக்கௌண்ட்டுனா பேங்க் அக்கௌண்ட் ஹேக் ஆகிரும். அது இல்லாமல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் ஹேக் ஆகிரும். ஹேக் ஆன பிறகு என்ன ஆகுன்னா இவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே சைபர் கிரிமினல்ஸ் எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்டில் இருக்கிறாங்கல்ல எல்லாருக்குமே இதே மெசேஜை இதே ஃபைலோட அனுப்பி விட்டுருவாங்க. இவங்க அனுப்புகிற மாதிரி, அதாவது ஏமாற்றப்பட்ட ஆள் அனுப்புகிற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே மெசேஜ் போகும். இவர் வாட்ஸ்அப்லேருந்து இவர் என்ன ஆயிடுவார், லாக் அவுட் ஆயிடுவார். இதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னா இந்த இன்விடேஷன் ஃப்ராடாக இருக்கட்டும், எஸ்பிஐ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ராடாக இருக்கட்டும், இந்த ஃப்ராட்ஸில் என்னதுன்னா நீங்கள் ஏபிகே ஃபைல் எந்த ஒரு ஏபிகே ஃபைல் எந்த ஒரு வெப்சைட்லேயோ அல்லது உங்களுக்கு குரூப்லேயோ வந்தாலும் அதை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ப்ளே ஸ்டோரில் தான் என்ன பண்ணணும், நீங்கள் ஆப்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஏபிகேங்கிறது ஆப்போட ஃபைல். ஓகேவா? அதை நீங்கள் வேறு எந்த சைட்லேருந்துமே இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ப்ளே ஸ்டோர்லேருந்து மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் ஓரளவு நம்பிக்கையானது. அதுலேயும் பாதுகாப்பாக இருக்கும். 100% கிடையாது, ஒரு 90% பாதுகாப்பாக இருக்கும். அதுலேயும் ஃபேக்கான ஆப்ஸு இருக்குது ப்ளே ஸ்டோர்லேயும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி 9 மாதத்தில் 1100 கோடி ரூபாய் தமிழக மக்கள் மட்டுமே சைபர் கிரைமுக்கு இழந்திருக்காங்க. அது இழக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றே விஷயம் என்னதுன்னா அவேர்னஸ் தான். நம்ம சைபர் கிரைம் சேனலில் சைபர் காவலன் சேனலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது அதிகமாக நடக்கிறதுல முதல்ல ஒன்று பார்த்தோம். என்னது டெலிகிராமில் மணி டபுளிங் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நடக்கிற ஃப்ராட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப் ஃப்ராட்ஸ், அதை பார்த்தோம். அதுக்கப்புறமா அதிகமாக நடக்கிற ஃப்ராட்ஸு இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லோன் ஆப் ஃப்ராட்ஸ். லோன் தருவாங்க. இப்போது இந்த ஆப்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட ஆப்ஸு லோன் ஆப்ஸ் எங்கே இருக்குன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு 1100 ஆப்புக்கு கிட்ட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி ஆப்ஸ் 500 ஆப்புக்கு கிட்ட ஃபேக்கான ஆப்ஸ் தான். இப்போது இதில் ஜென்யூனான ஆப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பணம் தருவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு வட்டி, சின்ன ஒரு வட்டியை போட்டு அவங்க மாதம் உங்களுக்கு விருப்பம் போல் அதில் இருக்கிற ஸ்கீம் படி நீங்கள் ரிட்டன் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஃபேக் ஆப்னால் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 5000 ரூபா அந்த ஃபேக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேட்குறீங்கன்னா உடனே ஒரு 4500 கிரெடிட் பண்ணிடுவாங்க. கிரெடிட் பண்ணிவிட்டு 7 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறமா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே உங்கள் என்னது ஃபோட்டோ கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அது இல்லாமல் 7 நாள் தாண்டி உங்களுக்கு 5000 ரூபா வாங்கினதுக்கு நீங்கள் 9000 ரூபா பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பே பண்ணாமல் தடுத்து இது பண்ணீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே மாஃபிங் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே அனுப்பிட்டு இருப்பாங்க. இது எப்படி அவங்களால பண்ண முடியுதுன்னா நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்கள் கான்டாக்ட்ஸோட பெர்மிஷனு, ஃபோட்டோஸோட பெர்மிஷன் எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஆப்பே இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்க முடிஞ்சிருக்கும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி அதாவது கொடுக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லிவிட்டு மாஃபிங் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னா இந்த மாதிரி ஃபேக்கான ஆன்லைன் என்னது ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் லோன் வாங்குறத தடுத்துருங்க. ஓகே, தவிர்த்துருங்க. அதே மீறி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்கன்னா உங்கள்கிட்ட கான்டாக்டில் இருந்தாங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கான்டாக்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்கள மிரட்ட முடியும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாட்ஸ்அப்பில் தான் மேக்ஸிமம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பை ஒரு வாரத்துக்கு அந்த யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அன்இன்ஸ்டால் இல்லை, டீஆக்டிவேட் பண்ணிடணும். யாருமே உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது படி வாட்ஸ்அப்பை டீஆக்டிவேட் பண்ணிடணும். ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அந்த கிரிமினல்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு நோக்கம் ஒன்று தான் பணம் மட்டும்தான். பணத்தை வாங்குறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் தடுத்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே,
ஹாய் சார், நான் 4 மாதத்துக்கு முன்னாடி 7,00,000 கிட்ட ஸ்கேம் ஆகி இருக்கு. அந்த அமௌண்ட் ரிட்ரீவ் பண்ண முடியுமா? ஓகே. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னதுன்னா, நெறைய பேர் ஏமாந்துருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. ஓ கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1930ங்கிறது சைபர் கிரைமோட ஹெல்ப்லைன் நம்பர். அது மூலமா கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அல்லது www.cybercrime.gov.inங்கிற வெப்சைட். இது மூலமா கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். 1930 ஒரு சைபர் கிரைம்ல ஏமாந்துட்டீங்கன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ 24 மணி நேரத்துக்கு உள்ளன்னா ரொம்பவே அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. எதுக்கு? பணத்த மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்ல டிலே ஆயிடுச்சு அல்லது அந்த 1930ல ரீச் பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம்? www.cybercrime.gov.inங்கிற நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் வெப்சைட்டோட பேரு தான். ஓகேவா? அதுலயும் நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்னது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன், சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். அவங்க உங்கள கான்டாக்ட் பண்ணி, அதுக்கப்புறமா அது பொறுத்து எவ்வளோ அமௌண்ட் இழந்திருக்கீங்களோ அதை பொறுத்து சிஎஸ்ஆர் அல்லது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மிக முக்கியமான விஷயம் என்னதுன்னா, பணம் ஏதாவது ஹோல்ட் ஆகிருக்கணும். உங்களோட பணம், அதாவது நீங்கள் எந்தெந்த அக்கௌண்ட் போட்டிருப்பீங்க, குறைஞ்சது ஒரு 4, 5 அக்கௌண்ட்லையாவது பணம் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அக்கௌண்ட்டுகளில் நீங்கள் போட்ட பணத்தை விட இப்போது 7,00,000 ஏமாந்துருக்கீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் உதாரணமாக ரூ. 1,00,000 போட்டிருக்கீங்கன்னா அந்த பணத்தை விட அதிகமாக இருக்கிறது மாதிரி எவ்வளவு 2,00,000 இருக்கிற மாதிரி என்ன இருந்ததுன்னா ஃப்ரீஸ் பண்ணும்போது இருந்துருமா இந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீஸ் பண்ணும்போது இருந்ததுன்னா அதிலிருந்து உங்களுக்கு ரூ. 1,00,000 என்ன பண்ண முடியும்? நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து தர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் போட்ட பணத்தை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா. அது ஃப்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் இருக்கிறதோ அதை ஏமாத்தினவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறமா ஃப்ரீஸ் பண்ண பிறகு இப்படி ஃப்ரீஸ் பண்ணி இவ்வளோ பணம் எல்லாம் இருக்குதுன்னு அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண பிறகு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்கள்ட்டயே நீங்கள் டைப்பில் இருக்கணும். அவங்க சொல்லி இவ்வளவு இருக்குதுன்னு அவங்க கேட்டிங்கன்னா அப்டேட்டு கொடுப்பாங்க எந்த மாதிரி இருக்குங்கிறதுன்னு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா கோர்ட் ஆர்டர் வாங்கணும். கோர்ட் ஆர்டர் மூலமாக மட்டும்தான் பணம் ரிட்டர்ன் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோர்ட் ஆர்டர் வாங்கலாம். கோர்ட்டுக்கு நீங்கள் போய் இந்த டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா அவங்க சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் இவ்வளோ பணம் இருக்குது இந்த அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கோர்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன பிரச்சனை, ஒரு நடைமுறை சிக்கலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பணம் ஏமாறுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேட்லேயே இப்போ நான் சொன்ன மாதிரி கடைசி 9 மாதத்துல 1,100 கோடி ரூபாய் இழந்திருக்காங்க. இதே மாதிரி வேறு ஸ்டேட்டில் நிறைய பேர் இழந்திருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட என்னது கணக்கு. அது கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஏமாந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காமலும் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் ஆகிற நடைமுறை சிக்கல் என்ன ஆகுதுன்னா, நம்மளும் கோட்டாரை வாங்குகிறோம். அதுக்கு அடுத்து நிறைய பேர் வேறு அதே அக்கௌண்ட்டில் உதாரணமாக ஒரு கிரிமினலோட அக்கௌண்ட் இருக்குது. அதில் மொத்தமாக 1 கோடி ரூபாய் என்னது டிரான்சாக்ஷன் ஆகுது. அதாவது நீங்கள் ஏமாந்தவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கிரிமினல் அதிலிருந்து ஒரு 70 லட்சம் ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்து ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, யார் முதல்ல கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேங்கு அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க, பணத்தை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இப்படி முதல்ல போகிறவங்க ரீஃபண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 30 லட்சம் ரூபாய் இந்த முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வேறு யாராவது கோர்ட் ஆர்டர் கொண்டு வந்தாலுமே அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாது, ரீஃபண்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், ரீஃபண்ட் பண்ண முடியும். நடைமுறையில் அந்த மாதிரி அரெஸ்ட்டு நிறைய நடக்குது. ஆனால் ரிக்கவரிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் நடக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இருக்கிற சைபர் கிரிமினல்ஸ் முன்னாடியெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து க்ரைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது நார்த் இந்தியாவிலேருந்து மட்டும் பண்ணுறது கிடையாது, வெளிநாட்டில் இருந்தும் ஏமாற்ற தொடங்கிட்டாங்க. இப்போது நான் இப்போ சொல்லிட்டு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடில் எல்லாம் 50% ஆஃப் தி கிரிமினல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லப்படுற கண்ட்ரியான மெயினாக சொல்லணும்னா லாவோஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, கம்போடியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரி, மியான்மர், இந்த மாதிரி கண்ட்ரியில் இருந்து தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஏமாத்துறாங்க. அதனால்
பணத்தை ஏமாந்துட்டீங்கன்னா, அத ரிட்ரைவ் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான வழியா தான் இருக்கு. அதுக்கடுத்து மெயினா சொல்லணும்னா, ரூ. 1100,00,00,000 இழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். வ இந்த 9 மாசத்துல. ரீஃபண்ட் ஆன பணம் பார்த்தீங்கன்னா, வெறும் 52,000, 58,000 கிட்ட தான் ஆயிருக்கு. அந்த ரேஞ்சில தான் ஆ அ தப்பா சொல்றேன். ரூ. 1,100,00,00,000 கிட்ட இழந்திருக்காங்க பணம். அதில ரூ. 58,00,00,000 52,00,00,000 55,00,00,000 கிட்ட தான் என்ன பண்ணியிருக்கு, கோட்டார் மூலமா ரீஃபண்ட் ஆயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதனால சைபர் கிரைம பொறுத்தவரைக்கும் ஏமாறாம இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவேர்னஸா இருக்கணும். இப்ப என்னென்ன சைபர் கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு அவேர்னஸா இருக்கணும். உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு சைபர் கிரைம் சம்பந்தமா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஓகே. இப்போ நம்ம மெயினா புது வரவா வந்திருக்க கிரைம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வே மேரேஜ் இன்விடேஷன் சொல்லிட்டு WhatsAppல அனுப்பி, அதில டீட்டெயில்ஸ் குடுத்தீங்கன்னா, ஏபிகே ஃபைல் அனுப்புவாங்க. அத எந்த ஒரு ஏபிகே ஃபைலையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அப்படி இன்ஸ்டால் பண்ணி டீட்டெயில்ஸ் குடுத்தீங்கன்னா, அக்கவுண்ட்ல இருந்து என்ன ஆயிரும்? பணம் போயிரும். அதுக்கப்புறம் இப்போ அதிகமா நடந்துட்டு இருக்கிற ஒரு கிரைம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற கிரைம் தான். இப்போ சமீபத்தில ஒரு வீடியோ வேற வெளியாச்சு. எப்படின்னா, அ கேரளா போலீஸ் கேரளா இருக்கிற போலீஸோட சைபர் கிரைம் செல்ல இருக்கிற ஒரு போலீஸுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, வீடியோ கால் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, நீங்க அனுப்புன பார்சல்ல மியான்மருக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க, தைவானுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க. அந்த இதில என்ன இருக்கு? ட்ரக்ஸ் இருக்கு. அதனால உங்கள விசாரிக்கிறோம். நாங்க மும்பை போலீஸ்லேருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு வீடியோ கால் பேசுறாங்க. இவனும் அட்டெண்ட் பண்ணி இது பண்றது மாரி, அட்டெண்ட் பண்ணிட்டு நானும் போலீஸ் தான். நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்ற மாரி ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல போயிட்டுருக்கு. இந்த ஸ்கேம் டிஜிட்டல் அரெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேம் தான் நெறைய நடந்துட்டுருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாரி நீ பார்சல் அனுப்பியிருக்கீங்க, வெளிநாட்டுக்கு பார்சல் தான் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு போதைப் பொருட்கள் 1 கிலோ கிட்ட இருக்கு. அதனால உங்கள நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். உங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலுக்கு வாங்கன்னு வீடியோ கால்ல வருவாங்க. வீடியோ கால்ல பார்த்தீங்கன்னா, போலீஸ் இருக்கிற மாரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு, உங்கள விசாரிக்கிற மாரி விசாரிப்பாங்க. ஆதார் கார்டுங்க, உங்களுக்கு அக்கவுண்ட்ல எந்தெந்த அக்கவுண்ட்ல பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. பக்காவா இங்கிலீஷ்ல அனுப்புவாங்க. உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத நீங்க பண்ணவே கூடாது. முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பணத்த ரிட்டர்ன் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமா பண்ணலன்னா ரிட்டர்ன் பண்ணிருவோம்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஃபேக்கு. உண்மையிலேயே போலீஸ் கூப்பிடுறாங்கன்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. நீங்க யாருன்னு. அதுக்கப்புறமா மேல் விசாரணைன்னா என்னதுன்னா, ஸ்டேஷனுக்கு தான் வர சொல்லுவாங்க. இதே மாரி வீடியோ கால் எல்லாம் பண்ணி விசாரிக்க மாட்டாங்க. அல்லது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே WhatsAppல எல்லாம் இந்த மாரி ஷேர் பண்ணி என்ன பண்ண மாட்டாங்க, மிரட்ட மாட்டாங்க. இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஸ்கேமு. உங்கள வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இத பத்தி டீட்டெயில்ஸ வேற யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமு. இதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்கு யாருக்காவது இதே மாரி கால்ஸ் வந்தது, போலீஸ்லேருந்து பேசுகிறோம், ட்ரக்ஸ் இருக்கு, பார்சல் வாங்கி சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி வந்ததுன்னா, நீங்க யாரும் பணம் அனுப்பாதீங்க. அவங்க சொல்றது மாரி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோன கட் பண்ணிடலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சார் நான் சென்ட் பண்ண அமௌண்ட் தீஃப் பண்ணிட்டாங்க. பட் தீஃப் சென்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க அக்கவுண்ட் அன்பிளாக் பண்ணலன்னா, இது நல்லா புரிய மாட்டேங்குது. ஜெகதீஷ் சார் என்ன சொல்றீங்க? தெளிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே. இவரு கேட்கறது என்னதுன்னு புரிஞ்சுது. நீங்க ஜெகதீஷ் சாரு அவரு ஏமாந்து பணம் சென்ட் பண்ணியிருக்காரு. அதனால உங்களுக்கு இப்ப ஏதாவது பிரச்சனை வருமான்னு. ஏமாந்தவங்கிறது விக்டிம் தான். நீங்க பாதிக்கப்பட்ட நபர். பாதிக்கப்பட்ட நபருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. நீங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் குடுத்துறீங்க. அதாவது நீங்க பணம் அனுப்புறது அனுப்புன பணத்த வேற ஏதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு சில டைம் குடுத்துருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த கம்ப்ளைண்ட் காப்பிய காமிச்சுட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? நன்றி. முத்து எழிலன் அவர் சார் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என் அக்கவுண்ட்ல 7 நம்பர் ஸ்கேம் பண்ணிட்டாங்க.
அக்கௌண்ட்டில் டைரெக்டாக ஸ்கேம் பண்ண முடியாது. டைரெக்டாக அவங்க பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், ஸ்கேம் பண்ண முடியும். இதுவரைக்கும் நடக்கிறது எல்லாமே சைபர் ஸ்கேம் தான். அதாவது அந்த டெக்னாலஜியை அவங்க ஏமாத்துறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறவங்கள தான் என்னது பண்ணுறாங்க, இந்த சைபர் கிரிமினல்ஸ் ஏமாற்றி ஸ்கேம் பண்ணுறாங்க. சரியா? சைபர் கிரைம்ங்கிறது தான் என்னது, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறது. அப்படி நடக்கிற கேசஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 1000 கேஸ் இருக்குன்னா 1, 2 கேஸு தான் அந்த மாதிரி நடக்குதே தவிர, மீதி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க தான் என்னது, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆசைப்பட்டு அல்லது பயத்தினாலேயோ அவங்க சைபர் கிரிமினல்ஸுக்கு அனுப்புறது மாதிரி இருக்குது. சார், ஃபோன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில். எஸ் சார், நாங்கள் கால் பண்ணுவோம், வந்து வாங்கிக்கோங்க சொன்னாங்க. எப்பயும் அப்படி தான் கொடுப்பாங்களா? அப்படி தான் கொடுப்பாங்களாம். ஆமாம், அது செல்ஃபோன் மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா ஸ்டேஷன்லேயுமே அவங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. செல்ஃபோன் ட்ரேஸ் ஆன பிறகு தான், ட்ரேஸ் பிறகு தான் அவங்க உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது கரெக்டு தான். சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துருப்பாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோன்ஸ் ட்ரேஸ் ஆன பிறகு தான் கிடைக்கும். ஓகேவா? செல்ஃபோன் ட்ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொலைச்ச ஃபோனை வேறு யாராவது யூஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அதை திரும்ப வாங்க முடியும். அது அவங்ககிட்ட யூஸ் பண்ணுறவங்கள்ட்டேருந்து தான் வாங்கி கொடுப்பாங்க. ஓகேவா? அது 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். அது சொல்ல முடியாது. கிடைக்கிறது அவங்க அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க. கிடைச்ச உடனே அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? எந்த காப்பியும் கொடுக்கல சார். சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கலன்னா நீங்கள் அங்கே கேட்கலாம். ஸ்டேஷனுக்கு போய் உங்களுக்கு கேட்கலாம். எந்த ஸ்டேஷனோ அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சிஎஸ்ஆர் காப்பி அல்லது கம்ப்ளைண்ட் காப்பி கொடுப்பாங்க கண்டிப்பாக. செல்ஃபோன் ஃபாலோ பண்ணுறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே கிடைக்காது. அதை நீங்கள் தொலைக்கிறீங்க, வேறு ஒருத்தர் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவர்கிட்ட வாங்கி எல்லாமே இது பண்ணுறது. அவர் யூஸ் பண்ணும்போது தான் அது ட்ராக் ஆகி கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். சிலருக்கு 1 வாரத்திலே கிடச்சிருக்கு, சிலருக்கு 3 மாதத்துல கிடச்சிருக்கு, சிலருக்கு 2 வருஷம் ஆகியும் கிடைக்கல. அந்த மாதிரி தான் இருக்குது. சார், என்னோடய அமௌண்ட் சார் திருப்பதின்னு வருது சார், மெசேஜ் பண்ணியிருக்காரு. சார், என்னோடய அமௌண்ட்டு 40,000 3 மந்த்ஸ் முன்னாடி டெலகிராம் டாஸ்க் போயிடுச்சு. அகைன் 10 டேஸ் முன்னாடி 31K பேங்க் சைடு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சைபர் கிரைம்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அமௌண்ட் எப்போ சார் ரீஃபண்ட் ஆகும்? அமௌண்ட் ரீஃபண்டு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஸ்டெப்ஸுங்கிறது. கோர்ட் ஆர்டர் வாங்கினா தான் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும், அல்லாமல் ரீஃபண்ட் ஆகாது. அதுக்கு முன்னாடி மெயினாக என்னதுன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் டைமுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்தந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பணம் நீங்கள் பணத்தை விட அதிகமாக இருக்கணும். உதாரணமாக ஒரு அக்கௌண்ட்டில் ₹1,00,000 போடுறீங்கன்னா அதை விட ஃப்ரீஸ் பண்ண அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னா கோர்ட் ஆர்டர்லேயும் அதை மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அது என்னது, பேங்குக்கு எல்லாமே அனுப்பி அதை என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரீஃபண்ட் பண்ணுறது இந்த லைவ்லேயே இருக்குது. ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்னென்ன சிக்கல்ஸ் இருக்குதுன்னு. கோர்ட் ஆர்டர் வாங்குறதுல என்ன சிக்கல்ஸ், ரீஃபண்ட் பண்ணுறதுல என்ன சிக்கல்னு. நான் இது லைவ் முடிஞ்சதுமே இதை அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் திருப்பதி சாருக்கு தான் இந்த பதில். அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. சார், ஐ லாஸ்ட் 18,000 இன் டெலகிராம் ஸ்கேம். சைபர் கிரைம் கவுண்டர் பண்ணி 5 மாதம் ஆகிடுச்சு. என்னோட மணி ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதா சொல்லுங்கள் சார். ஓகே, இது இப்போ டெலகிராம் ஸ்கேம் தான் அதிகமாக நடக்குது. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ லைவ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். டெலகிராம் ஸ்கேம்லாம் நிறைய பேர் பணம் இழந்துட்டுருக்காங்கன்னு. ரீஃபண்ட் ஆகுமா ஆகாங்கிறது அந்தந்த கேஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஒரு கேஸ் நான் விசாரிக்கிற கேஸும் ஒரு கேஸுக்கும் இன்னொரு கேஸுக்கும் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட்டாக ஆகும். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்ட அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். அந்த இருந்தால் தான் அதை ஃப்ரீஸ் பண்ண முடியும். அந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தால் தான் அதுக்கப்புறமா கோர்ட் ஆர்டர் வாங்க முடியும். கோர்ட் ஆர்டர் வாங்கின பிறகு அதை என்ன பண்ண முடியும், ரீஃபண்ட் பண்ண முடியும். அது முழுக்க அதை யார் விசாரிக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் லெவலில்
யார் விசாரிக்கிறாங்க அல்லது ஸ்டேஷன் லெவலில் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண முடியுமா அல்லது கோர்ட் ஆர்டர் வாங்க முடியுமாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் ஸ்டேஷனில் கான்சர்ன் கஸ்டில் இருங்க. அவங்களுக்கு தான் கரெக்டாக சொல்ல முடியும் ரீஃபண்ட் வாங்க முடியுமா இல்லைங்கிறது. ஓகேவா? ஷைலா தாஸ், என்னோட அக்கௌண்ட் லீன் அமௌண்ட் 2200 ரூபா காமிக்குது, ஏதும் ப்ராப்ளம் வருமா ஃப்யூச்சரில்? லீன் அமௌண்ட்டுங்கிறது ப்ராப்ளம் வருமானா எந்த எந்த அமௌண்ட் லீன் ஆகியிருக்கு, யார் அனுப்புன அமௌண்ட், அந்த ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு விசாரணை வரலாம். யாராவது என்னது ஸ்டேஷனில் கூப்பிட்டு கேட்கலாம், யார் அனுப்புது அந்த மாதிரின்னு. அந்த அமௌண்ட்டு எப்படி வந்தங்கிற தகவல் நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறது மாதிரி இருக்கணும். ஓகேவா? மிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஃப்ராட் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, அது உங்களுக்கு டைரெக்டாக வந்திருக்கலாம். ஏமாந்த ஆள் உங்களுக்கு டைரெக்டாக அனுப்பியிருக்கலாம், அல்லது ஏமாந்த வாங்கின ஆள் உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். அப்படி 2-3 பேர் தாண்டி கூட உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வந்திருக்கலாம். அப்படி இருந்ததுனால உங்கள் அக்கௌண்ட்டில் லீன் மார்க் பண்ணியிருப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், இடையில யாருமே பண்ணுறது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட்டலில் பண்ணும்போதே, கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே அந்த ஃப்ராட் அமௌண்ட் எங்கெல்லாம் அந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் மாறி போகுதோ அந்த அக்கௌண்ட்ஸில் எல்லாம் அந்த அமௌண்ட்டு லீன் ஆகிட்டே போகும். அதனால் அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்ளம் வருமானா கிடையாது. நீங்கள் அவங்க விசாரணைக்கு வரும்போது அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறது மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸை எடுத்து வச்சுருக்கணும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த மாதிரி இப்போ லீன் ஆகிறது எந்த மாதிரியெல்லாம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிற பணம் வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிற பணம் பார்த்தீங்கன்னா, ஹவாலா பணம் அல்லது உண்டியல் பணம்னு சொல்லுவாங்க. அந்த மூலமாக வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பணம் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகுது. இன்னொன்று, சைபர் கிரைமில் டாஸ்க்கு கிரைமு இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் கிரைம் நீங்கள் பண்ணுறீங்க. அதில் பண்ணும்போது நீங்கள் ஏமாறும்போது உங்கள்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை வேறு யாருக்காவது அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதும் என்ன ஆகும், உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அது தேவையில்லை உங்களுக்கு, பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ராட் பண்ணாத வரைக்கும் அது ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அந்த அமௌண்ட்டு யார்கிட்டேருந்து வந்துக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது சைபர் கிரைமை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என் அக்கௌண்ட் அக்டோபர் 2 டெபிட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு சார். குஜராத் சைட்லேருந்து என்ன பண்ணலாம் சார்? ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டேன். அக்கௌண்ட் ஃப்ரீஸுக்கெல்லாம் வீடியோவை ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், லைவ் செக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்லோட் பண்ணுறேன். அதிலே தான் சொல்லியிருக்கேன், யார் ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அவங்க தான் அன்ஃப்ரீஸ் பண்ண முடியும். அவங்க குஜராத் போலீஸு தான் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும், அல்லது லாயர் மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம். அதிக அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் லாயர் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது தான் ரிப்ளை பண்ணுவாங்க. அல்லாமல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது. யார் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பற்றி ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸையும் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வேறு அக்கௌண்ட்டு தமிழன் ஒய்டி, நான் வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா இப்போ அதில் ப்ராப்ளம் வராதில்ல ப்ரோ? ஆமாம், ஓகே. நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று ஃப்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வேறு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுறேங்க. வித்ட்ரால் பண்ணுறது மாதிரியே இருக்குதுன்னா நீங்கள் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நாளடைவில் அந்த அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க ஆன்லைனில். ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிவிட்டு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ப்ரோ? RNK06. அதுக்கப்புறமா இனி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கலாம்னா நீங்கள் ஒன்று சைபர் கிரைமில் பணத்தை இழந்திருப்பீங்க. ஏதாவது பார்ட் டைம் ஜாபு ஸ்கேமு அல்லது மணி டபுளிங் ஸ்கேமு அல்லது பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பணம் இழந்திருப்பீங்க. அல்லது வெளிநாட்டிலேருந்து யாராவது உங்களுக்கு பணம் ஹவாலா முறையில் அனுப்பியிருப்பாங்க, கணக்கில் வராத முறையில். அல்லது ஏதாவது கேமில் விளையாடி பணம் ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் வந்திருக்கும். இந்த 3 முறையில் தான் மேக்ஸிமம் என்ன ஆகுது, பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. இதை எதையுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும், பேங்க் அக்கௌண்ட்டு நார்மலாக ஃப்ரீஸ் ஆகாது. பணம் ஏமாற்றப்பட்ட பணம் ஒரு அக்கௌண்ட்டில் வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா ஸ்கேமு, அந்த அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகே, கரெக்டு தான். கேம் விளையாடிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்த டவுட் என்ன கொடுக்காங்கன்னா, ஐஏஎஸ் ஆப்பில் ஒர்க் பண்ணுறேன். ஐஏஎஸ் ஆப்பா ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 60,000 லாஸ். பட் என்னோட அக்கௌண்ட்டில் சைபர் செல் லீன் அமௌண்ட் 2,200 காமிக்குது சார். ஆக்சுவலி எனக்கு தான் லாஸ். வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ப்ராப்ளம் ஆகுமா சார்? வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டு ப்ராப்ளம் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வேறு எந்த அக்கௌண்ட்டுக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டும் என்னது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பணம் வந்த அக்கௌண்ட் மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகும். உங்கள் பேரில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டும் ஒன்றும் ஃப்ரீஸ் ஆகாது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அக்கௌண்ட் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், வேறு அக்கௌண்ட்டு தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை ஃப்யூச்சரில் உங்களுக்கு விசாரணை பண்ணி குஜராத் எந்த போலீஸ் அவங்க விசாரிக்கிறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி பணம் வந்தது, அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸு, அதோட பிரிண்ட் அவுட்ஸு, அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். அப்படின்னா ஃப்யூச்சர்லேயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஸு, அங்கீகரிக்கப்படாத ஆப்ஸு, இது எல்லாமே ஃபேக்கான ஆப்ஸு. இந்த மணி ஏர்னிங்ஸ் ஆப்ஸு இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஃபேக்கான ஆப்ஸ் தான். ஓகேவா? அதில் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது பணம் ரிட்டர்ன் வருங்கிறதுக்கு. ஐஏஎஸ் ஆப்புங்கிறது என்ன ஆப்புன்னு தெரில, அதுவும் ஃபேக்காக இருக்குங்கிறது தான் எனக்கு தோணுது. ஓகேவா? மணி ஏர்னிங் ஆப்ஸ் இருக்கிறதுல இப்போ 99% என்னதுன்னா ஃபேக்கான ஆப்ஸாக தான் இருக்குது. அதில் இப்போ பணம் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகுதுன்னா அதுவே ஒரு ஃபேக்கான ஆப்பாக தான் இருந்திருக்கணும். அதில் யாராவது பணம் இல்லாதவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அதனால தான் உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதனால அந்த ஆப்பில் இருந்து எவ்வளோ சீக்கிரம் பணத்தை எடுக்க முடியுமோ பணத்தை எடுத்துகிட்டு அதில் இருந்து வெளியில் வந்துடுங்க. ஓகேவா? சார் மை அக்கௌண்ட் லீன் மார்க் 15,000. Sadish Kumar sir. Cyber cell, by cyber cell. If I close my account, what will happen to my lien amount? லீன் அமௌண்ட்டும் எடுக்க முடியாது. லீன் பண்ண அமௌண்ட் எடுக்க முடியாது. இப்போ அதில் 16,000க்கு மேலே இருக்குன்னா அதை விட மிச்ச அமௌண்ட்டு தான் உங்களால் எடுக்க முடியும். சில பேங்க்கில் அதுவும் எடுக்க முடியாது. ஓகேவா? மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் வராது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த சைபர் கிரைம்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அவங்க உங்களை கொஸ்டின் பண்ணுறதுக்கு வரலாம். அப்போ நீங்கள் ரிப்ளை கொடுக்குறது மாதிரி இருக்கணும். எந்த மாதிரினா, எந்த எப்படி இப்போது யார் அனுப்பின பணமா, யார் மூலமாக வந்த பணம், அந்த டிரான்சாக்ஷனோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் இன்னசென்ட்டுங்கிறத நிரூபிக்க முடியும். ஓகேவா? மற்றபடி வேறு பிரச்சனை எதுவுமே வராது. ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே. இனி ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி க்ரைம்ஸ் நடக்கிறது ஏற்கனவே அதிகமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் ஃப்ராட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட்ஸு, லோன் ஆப் ஃப்ராட்ஸு, அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் எந்த மாதிரி ஃப்ராட்ஸ் நடக்குது, செஸ்டாசன் ஃப்ராட்ஸு, அதாவது வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு பணம் கொடுங்க அல்லது எல்லாருக்குமே அனுப்பி விட்டுருவேன், ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு ஏமாத்துறேன். அந்த மாதிரி ஃப்ராட்ஸும் நடந்துகிட்ருக்கு. அந்த பற்றி விழிப்புணர்வு வீடியோஸ் எல்லாமே அதிகமாக அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிறத பற்றி வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின லிங்க்ஸ் எல்லாத்தையுமே
இந்த இந்த வீடியோவுக்கு கீழேயும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனலில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பற்றி எப்படி ஆகுதுங்கிறது, அதை எப்படி ரெக்கவர் பண்ண முடியுங்கிறதுக்கான ப்ரொசீஜரையும் நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைமில் பணம் இழந்துட்டிங்கன்னா எப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் 1930 அடுத்து www.cybercrime.gov.in அதுலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதையும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன கொடுக்குறோன்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். ப்ரூஃப் பண்ணலைன்னா ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும், அல்லது உங்களுக்கு சில சட்ட சிக்கல்கள் வரலாம். ஏன்னா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட திருடப்பட்ட பணம் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, அதனால தான் லீன் ஆகுது. அதனால் நீங்கள் ப்ரூஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்க விசாரணை பண்ணுவாங்க. ஓகேவா? அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா, விசாரணை அதிகாரியை பொறுத்து அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்லுவாங்க. ரீஃபண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. வேறு எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடலாம். அதில் லைவ் செக்ஷனை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போது சைபர் கிரைம் பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக சைபர் கிரைம்ஸை பற்றி அவேர்னஸ் வேணும். இந்த ஆப்லேயும் போய் பணத்தை தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, எந்த லிங்க்ஸையுமே இங்கே தொடக்கூடாது. அது இல்லாமல் விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்த விழிப்புணர்வோடு இருந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா 100% உங்களுக்கு பணம் எதுவுமே இழப்பு இருக்காது. அதை வாட்டு ஏமாந்தீங்கன்னா 1930 சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா www.cybercrime.inங்கிற வெப்சைட் இருக்குது. இந்த 2 முறையிலையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சைபர் கிரைமும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதும் ஒன்று தான். எந்த ஒரு அடியும் படாமல் கரெக்டாக நீங்கள் இது ரோட்டில் வண்டி ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா பைக் ஓட்டும்போது கரெக்டாக ரோட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஒழுங்காக போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதே மாதிரி மொபைலை யூஸ் பண்ணும்போது என்னது கண்ட லிங்கு தொடாமல், அது இல்லாமல் மெசேஜஸ்ஸு ஃப்ராட் மெசேஜஸ் வர்றது, மணி டபுள் பண்ணி தரேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதிகமாக ரூபா தரேன், அந்த மாதிரியெல்லாம் வர்றது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவா ரோட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான சிகிச்சை ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் சைபர் கிரைம்லேயும் இந்த மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரொசீஜர் படி போய் தான் கோர்ட் ஆர்டர் வாங்கி தான் அந்த பணத்தை ரிட்டன் வாங்க முடியும். அது டிலே ஆக தான் செய்யும். ஏன்னா அது பேங்க்கில் ரிப்ளை கேட்டு வந்து அதுக்கப்புறமா கோர்ட் ஆர்டர் வாங்கி வரும்போது டிலே ஆகும். ஒவ்வொரு கேஸை பொறுத்தும் அதோட டைம் லைன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, சாரி. அடுத்த வாரத்துலேயும் இதே மாதிரி ஒரு லைவ் செஷனில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. அதுக்கான பதில்களை என்ன பண்ணலான்னா அடுத்த வாரம் இந்த லைவ் செக்ஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க, பாதுகாப்பாக நெட்டை யூஸ் பண்ணுங்கள். சைபர் கிரைமில் எதுலேயுமே என்ன பண்ணாதீங்க, பணத்தை இழக்காதீங்க, அவேர்னஸ் தவிர்த்துடுங்க. வணக்கம்.